ஞானியும் அப்படிதான் இருப்பான், பிரேம பக்தனும் அப்படிதான் இருப்பான். பிசினஸ்ல பொய் சொல்றதுக்கு அங்கீகாரம் உண்டு. வியாபாரம்ங்கிறது என்ன, பொய்யும் நிஜமும் கலந்ததுதான் வியாபாரம். இப்ப துகாராம் மகாராஜ் இப்படி பக்தி பண்ணினார்னா மூலம் யார் தெரியுமோ, அவர் சம்சாரம் தான். ஞானிகளுக்கு கூட காமம் உண்டு, குரோதம் உண்டு. லௌகிகம் வைதிகம் ஒண்ணுமே தெரியாது. ஞானியும் அப்படிதான் இருப்பான், பிரேம பக்தனும் அப்படிதான் இருப்பான். கடையில் உட்காத்தி வச்சாச்சு, பாகவதாலாம் பஜனை பண்ணிட்டு போறான், வீதியில போறா. அவ சில பேர் இந்த கடையை பார்த்துட்டு 1 கிலோ ஆட்டா கொடுங்க, 1 கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு கேட்குறா. அவருக்கு பஜனை பண்ணிட்டே உட்காந்துருக்கார். அவர் அவ கேட்டா நீங்களே எடுத்துக்கோங்கிறார். ஏதோ 1 கிலோ 1.5 கிலோ எடுத்துட்டு 1 கிலோவுக்கு உள்ள அந்த பணத்தை கொடுக்க வந்தா பாகவதால்கிட்ட பணம் வாங்குவேனாங்கிறார். இது மாதிரி எல்லாம் நியமம் வச்சுட்டா வியாபாரம் பண்ண முடியுமோ? சத்தியான்றதந்து வாணிஜ்யம் பாகவதம் சொல்ற. வியாபாரம்ங்கிறது என்ன, பொய்யும் நிஜமும் கலந்தது தான் வியாபாரம். அதனால அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் தோஷமே இல்லை. பிஸ்னஸில் பொய் சொல்றதுக்கு அங்கீகாரம் உண்டு. பொய்யே சொல்லக்கூடாது, பொய்யே மூலதனமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம், காஃபிக்கு சக்கரை மாதிரி இருக்கலாம், பானகம் மாதிரி இருக்கக்கூடாது. பானகத்தில் ஜலத்தை டாமினேட் பண்ணும் சர்க்கரை. காஃபியில் சர்க்கரை டாமினேட் பண்ணின்னு அது யாருமே குடிக்க மாட்டேன். சர்க்கரை நிறையா இருந்தால் குடிப்பாள யாராவது? குடிக்க மாட்டேன். சத்தியான்றதந்து வாணிஜ்யம், இப்படி சாஸ்திரத்திலேயே அங்கீகாரம் இருக்கு. இவன் பிரேம பக்தாளுக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. லௌகிகம் வைதிகம் கர்மம், இது நான் பொதுவாக இது மாதிரி கதைகள்லாம் 1 வாரம் சொல்லுவேன். என்ன கதை மாத்திரம் இல்லாமல் நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நான் 2 நாளில் இந்த கதையை பேக் பண்ணுறதுக்கே சிரமப்படுறேன். மேடம், அவளுடைய நிலைய பரிஸ்திதியை சொல்லணும். சர்வத்திர விட்டலம், எங்க பார்த்தாலும் பாண்டுரங்கனா, எங்கேயுமே பாண்டுரங்கனுடைய ஒரு ஸ்வரூப அனுபவம் அவருக்கு சித்திச்சிருக்கு. இப்படி இருக்கிற பரிஸ்திதியில தான் 16வது வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. இது மாதிரி குடும்பம் நடத்தினா எப்படி யோகக்ஷேமம் பண்ண முடியும், ஆகாரம் பண்ண முடியும்? அந்த அம்மா பசியிலேயே காலம் ஆயிட்டாங்க. அடுத்தது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். 16வது வயசுல 20வது வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டா. அந்த அம்மா பார்த்தா கொஞ்சம் கெட்டிக்காரி. 22வது வயசுல 2 கெட்டிக்காரி கல்யாணம் பண்ணிட்டார். கெட்டிக்காரி அவள் பொறுப்பெடுத்துன்னு குடும்பத்தை நடத்துற. இப்ப துகாராம் மகாராஜ் இப்படி பக்தி பண்ணினார்னா மூலம் யார் தெரியுமோ, அவர் சம்சாரம் தான். அவ குடும்பத்தை பார்த்துன்றதுனால தான் இவரால் பக்தி பண்ண முடிஞ்சது. இவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு 10 ஆத்துக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சு அதில் கிடைக்கிறத கொண்டு வந்து இவருக்கு போட்டு குழந்தைகளுக்கு போட்டு மிச்சம் இருந்தா தாசா. துகாராம் மகாராஜுக்கு குழந்தைகள் உண்டு. பிரம்மனிஷ்டருங்கிறையே அவருக்கு குழந்தை உண்டா, குழந்தைகள்லாம் இருக்காங்கிறே. அப்போ இது அவர் ஞானிங்கிறதுக்கு குழந்தை இருந்தால் இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஒரு கேள்வி வருமா வராது? விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா அப்படிங்கிறார் பாகவதத்தில் குச்சேலோபாக்கியாமம். குச்சேலருடைய குணங்களை சொல்லும்போது விரக்தா இந்திரியார்த்தேஷு, சர்வ விஷயங்கள்லையும் விரக்தர். பிரசாந்தாத்மா, அது மாத்திரம் இல்லை, ஜிதேந்திரியா, இந்திரியங்களை ஜெயிச்சவரா. ஆனால் நிறைய குழந்தைகள். இப்போ துகாராம் மகாராஜுக்கும் குழந்தை இருக்கு. இவரையும் பிரம்மனிஷ்டருங்கிறோம், குச்சேலரையும் பிரம்மனிஷ்டருங்கிறோம், அவருக்கும் குழந்தை இருக்கு. இது என்ன இடிக்கிறதே இது அப்படின்னா, உபனிஷத்து சொல்றது ஞானிகளுக்கு கூட காமம் உண்டு, குரோதம் உண்டு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.